குறள் எனது கொள்கை, வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி மாதந்தோறும் இலக்கியத்தை இல்லந்தோறும் கொண்டு சேர்க்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் அதன் இரு தூண்களாக இருக்கின்ற என் பேரன்பு தோழமைகள் இரா பூபாலன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய கவிஞர் படைப்பாளர் அம்சப்பிரியா அவர்களுக்கும், என் பேரன்பு தோழமைகள் வீற்றிருக்கின்ற இந்த அரங்கத்தை நான் வணங்கி மகிழ்கிறேன். என் அன்பு தோழமைகள் சோலைமாயவன், சிவகுமார் அவர்கள், கோ லீலா அவர்கள் இன்று மிக சிறப்பான நூலினை, மிக அற்புதமாக 2 நூலினை அறிமுகம் செய்திருக்கின்ற, அதிலும் குறிப்பாக நமது ஷாராஜ் அவர்களுடைய 2 நூல்களை அறிமுகம் செய்திருக்கின்ற கவிஞர் இரா கீர்த்தி அவர்களுக்கும், அதேபோன்று இன்னொரு முக்கோண பெருங்கடல் என்ற கவிதை நூலை அறிமுகப்படுத்திய கவிஞர் இரா பூபாலன் அவர்களுக்கும், பூமியின் மூலப்பத்திரத்தை அறிமுகம் செய்த கவிஞர் இரா ஸ்டாலின் அவர்களுக்கும் என் அன்பின் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதேபோன்று இங்கு வந்து எனக்கு அறிமுகமான கதிரவன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை, பகிர்தலை, தனக்கு பிடித்த இலக்கியத்தை பகிர்ந்து கொண்ட அனைத்து தோழமைகளுக்கும், மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் அறிமுகம் செய்ய இருக்கின்ற நூல் சோறு என்கின்ற உணவு அரசியல் ஆகிய நூல். இந்த நூலினை யாரெல்லாம் வாசிக்க வேண்டும்? முதல் கேள்வி. நூல் என்பது எல்லோரும் வாசிப்பதற்காகத்தானே இருக்கிறது. சரி, இந்த நூலை யாரெல்லாம் வாசிக்க வேண்டும்? சாப்பிட தெரிந்தவர்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும். இந்த நூலை சாப்பிட தெரிந்தவர்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும். அதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு. சரி, அது என்ன சோறு? சோறுக்கு நிறைய பேர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சோறு என்பதே அரசியல்தான். எத்தனை பேர் நாம் வீட்டில் சோறு என்று சொல்லி பழகியிருக்கிறோம்? சாப்பாடு, சாதம், பூவா, இப்படி நிறைய பேர்கள் இருந்தாலும் சோறு என்று சொல்லும் பொழுது தான் நமக்குள் ஒரு கர்வம் வருகிறது. அது தமிழ் சோறு. அதற்கு கீழாக ஒரு 2 சொற்களை கொடுத்திருக்கிறார். சோறு என்று சொல்லிவிட்டு உணவு அரசியல் என்று எழுதியிருக்கிறார். என் அன்பு தோழமைகளே, இது முக்கியமான வார்த்தை, மிக சிறப்பான சொல்லாடல். உணவு அரசியல் என்பது என்ன? அரசியலில் உணவு என்பது என்ன? இந்த புரிதல் வேணும் உங்களுக்கு. அதை விளக்குகிறேன் நான். உணவு அரசியல் என்றால் என்ன? அரசியலில் உணவு என்றால் என்ன? முதல்ல அரசியலில் உணவு என்றால் என்ன என்பதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உணவு அரசியல்னா என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். அரசியலில் உணவு என்பது எப்பொழுதெல்லாம் மனிதன் தோன்றினானோ அப்பொழுதிலிருந்தே அவனோடு பயணித்து கொண்டிருப்பது காற்றும் உணவும். அது இருந்தால் தான் உயிர் வாழ்வான். இப்போ அந்த உணவுன்னு வரும்பொழுது மனிதன் எப்போ தோன்றினானோ, அவன் எப்பொழுது உருவானானோ, அவனுக்கு அடிப்படையாக உணவு தேவைப்பட்டது. அவன் இனக்குழுக்களாக வாழ்ந்த பொழுதே அவன் இன்னொரு இனத்தை அடிமைப்படுத்தும் பொழுது, அதனிடம் போரிட்டு அடிமைப்படுத்தும் பொழுது அவன் முதலில் அபகரித்தது உணவைதான். முதலில் அவன் அபகரித்தது உணவைதான். அங்கு இருந்துதான் அரசியல் தொடங்குகிறது. ஆனால் அது உணவு அரசியல். நான் அரசியலில் உணவு என்பதை குறித்து கேட்டேன். அரசியலில் உணவு எப்படி வருகிறது? 60களில் பஞ்சம் வருகிறது. தனி மனிதனுக்கு உணவு கிடைக்கவில்லை. அவனுக்கு உணவு பற்றாக்குறை வரும் பொழுதெல்லாம் அவனுடைய உணவை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி உணவை பூர்த்தி செய்யும் பொழுது அரசியல் தலைவர்கள் அந்த மக்களுக்கான உணவை அவர்கள் தன் அதிகாரத்தின் மூலமாக வழங்குகிறார்கள். அது உணவு அரசியலில் வருகிறது. அரசியலில் உணவு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். காமராஜர் அவர்கள் மதிய உணவு போட்டார். எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு போட்டார். கலைஞர் அவர்கள் முட்டை கொடுத்தார். ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு கொடுத்தார். அம்மா அவர்கள் அம்மா உணவகம் தொடங்கினார்கள். இதெல்லாம் அரசியலில் உணவு. அதில் ஏதாவது கலப்படம் இருக்கிறதா?
மனிதர்கள் உணவு அவர்கள் உட்கொள்ள வேண்டிய அத்தியாவசிய தேவை உணவு. அதனால் அரசியல்கள் கொடுத்தார்கள், அதனால் அரசியலில் உணவு. ஆனால் உணவு அரசியல் அதல்ல. நீ என்ன சாப்பிட வேண்டும் என்பதை எவனோ ஒருவன் தீர்மானிக்கிறான் அல்லவா, அதுதான் உணவு அரசியல். இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் இரண்டாவதாக சொன்ன உணவு அரசியலை குறித்து தான் இந்த நூல் பேசுகிறது. 25 கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த நூலை எப்படி வாசிக்க வேண்டும்? இந்த நூலை நீங்கள் வாங்கிய உடனே அந்த 25 கட்டுரையிலையும் வாசித்து விடுங்கள். வாசித்த பிறகு மாதம் ஒரு கட்டுரை என்று தேர்வு செய்து வாசியுங்கள். பிறகு எப்பொழுதெல்லாம் உங்கள் உணவு குறித்த தீர்வு தேவைப்படுகிறதோ, ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறதோ, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறதோ, அப்பொழுது அதற்கு தேவையான கட்டுரை இதில் இருக்கிறது. அதை வாரந்தோறும் வாசியுங்கள். அப்பொழுதுதான் உணவு குறித்தான புரிதல் உங்களோடு இருக்கும். நாம் எதை உட்கொள்ள வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு இருக்கும். அது இன்று இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்பாக பஞ்சம் வந்து உணவே இல்லாமல் இறந்து போனார்கள் மனிதர்கள். நீங்கள் இப்போ கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் பஞ்சம்னு போட்டீங்கன்னா எலும்பும் தோலமாக இருக்கிற மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். அது சோமாலியாலாம் கிடையாதுங்க. இதே இந்திய நாட்டில் இருக்கிற, இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற குடிமக்கள் அப்படி எலும்பும் தோலமாக சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்காமல் இறந்து போனார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? தமிழ்நாட்டில் 42% உடல் பருமனால் இருக்கிறார்கள். நான் சொல்லவில்லை, அதில் புள்ளி விவரங்களோடு தந்திருக்கிறார். மாவட்டம் தோறும் நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு சிறப்பு இருக்குது தெரியுங்களா? எந்த உலகத்தில் எந்த மாகாணத்திலையும் எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு உணவு இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்டம் தோறும் உணவு இருக்கும். பொள்ளாச்சின்னு சொன்னால் யாருன்னா போய் கேட்டு பாருங்களேன், உங்கள் நினைவில் என்ன வரும்? முதல்ல என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். பொள்ளாச்சின்னா என்ன நினைவில் வரும்? இளநீர், உணவு பொருளா? சரி, மணப்பாறை முறுக்கு, சரியா? கோவில்பட்டி சீவல், திருநெல்வேலி வேலூர் ஸ்டார் பிரியாணி. தெரிஞ்சவங்களுக்கு அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உணவு பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டிருப்பது தமிழ்நாடு மட்டும்தாங்க. சரி, அதை விட்டுருவோம். எடுத்துக்காட்டு சொல்லிட்டே வரேன். பிரியாணி தெரியும்ல, இந்த பிரியாணி தெரியும்ல, இந்த பிரியாணியை சென்னையில் வடக்கில் இருந்து கன்னியாகுமரி வரலையும் எடுத்துப்போம். அப்படியே அந்த பிரியாணி அதனுடைய தோற்றத்திலையும் அதனுடைய கலர்லையும் அதனுடைய டேஸ்ட்லையும் மாறுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் எப்படி செய்வான்னா ஒரு மாதிரி செய்வான். அது வந்து நம்ம அந்த இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் இருக்குல்ல, அதில் பிரியாணி செய்வான். சென்னையில் வேலூர் வரலையும் அது இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்கி அந்த திருச்சி பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், சீரக சம்பாவில் சும்மா அந்த என்னது அந்த மசாலாவை அரைச்சி போட்டு செம்மையாக வைப்பாங்க. அப்படி தாண்டி நீங்கள் அப்படி கொஞ்சம் புதுக்கோட்டை வழியாக போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் டேஸ்ட் பண்ணணுன்னு வச்சுங்க, தலப்பாக்கட்டிக்கு போகணும். அப்படியே நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம், வேறு மாதிரி இருக்கும். திருநெல்வேலி போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கன்னியாகுமரி நாகர்கோயில் போனீங்கன்னு வச்சுங்க, அந்த பிரியாணி டோட்டலாக கேரளா மாதிரி இருக்கும். பால் இருக்குல்ல, தேங்காய் பால், அதை அரைச்சி ஊற்றி பிரியாணி செய்வாங்க. என்னடா இவன் சோறு சொல்ல சொன்னால் சோறு சாப்பிட்றது எப்படின்னு சொல்கிறான் பாடுறா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இதுதான் உண்மை. இது எல்லாமே யார் சமைக்கிறது? நம்ம அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் பாட்டி, எங்கள் அக்கா, என் தங்கச்சி சமைச்சு கொடுத்து மணக்க உட்காந்து சாப்பிட்றது. ஒரு நோயும் வராது, ஜம்முன்னு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சோறு பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நான் உட்காந்து வரிக்கு வாசிச்சேன்னா உங்களுக்கு ஒன்றும் ஏறாது. நான் வகுப்பெடுக்க வரல. பட் ஒன்று சொல்கிறேன், இந்த சோறு நூல் உங்களுக்கு எதற்கான கண் திறப்பாக இருக்கும் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் தோழமைகளை, நீங்கள் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தினமும் உட்கொள்வது ப்ராடக்டையா அல்லது நீங்கள் தினமும் உட்கொள்வது ப்ராடக்டையா அல்லது உணவையா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய புத்தி கூர்மை தான் இந்த நூல். ப்ராடக்ட்னா என்ன? ஃபுட்டுனா என்ன? ஃபுட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? தயாரித்தல் என்பது ப்ராடக்ட்,
சமைத்தல் என்பது ஃபுட். தயாரித்தல் யார் செய்வா? நிறுவனங்கள் செய்யும். தயாரித்தல் என்பது நிறுவனங்கள் செய்யும். ஃபுட்டு என்பது யார் செய்வாங்க? இங்கே இருக்காங்க பெண் தோழமைகள் வந்திருக்காங்கல்ல, அவங்க செய்வாங்க. அதில் என்ன சிறப்பு? தயாரிப்புக்கும் ஃபுட்டுக்கும் சிரிக்கிறதுல உண்மை. உங்கள் அம்மா சமையல் உங்களுக்கு பிடிக்கும், வேற யார் சமையலும் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்றது சொல்கிறேன் பாருங்க. ஃபுட்டுக்கும் தயாரிப்பு, அதாவது குக்கிங்க்கும் மேனுஃபேக்சரிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். மேனுஃபேக்சரிங் இஸ் மேட் அப் ஆஃப் சர்டன் திங்ஸ் வித் சர்டன் காம்போசிஷன்ஸ். இந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த திங்ஸை எல்லாத்தையும், அந்த பொருள்களை எல்லாம் இந்த அளவில் போட்டு உள்ளே காளிமுத்து வந்து கொண்டு இருக்கிறார். வாழ்த்துக்கள் தோழர். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கும் பொழுது மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்ல. இப்போ ஒரு KFC இருக்குது, நீங்கள் தலப்பாக்கட்டி போகிறீங்க, இல்லை எந்த நிறுவனத்துக்கு ஒன்றாலும் போய் சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுப்போம். அதில் அந்த டேஸ்ட்டை கொண்டு வர்றதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுருப்பான். இந்த அரிசி இவ்வளோ காரம், இவ்வளோ உப்பு, இவ்வளோ மசாலா, எல்லாமே. தட் இஸ் கால்டு மேனுஃபேக்சரிங். ஆனால் சமைப்பது அப்படி அல்ல. ஒரு வீட்டில் ஒரு அம்மா சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சமைப்பாங்க தெரியுமா? என் கணவருக்கு காரம் பிடிக்காது, என் பிள்ளைக்கு உப்பு தூக்கலாக இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு கொஞ்சம் கறி நல்லா வெந்த மாதிரியே இருக்கணும், வேகாத மாதிரியே இருக்கணும். எப்படி மசாலா தூக்கலாகவும் இருக்கணும், தூக்கல் இல்லாமலும் இருக்கணும். இதை எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை கூர்ந்து கவனித்து உங்கள் அம்மாவோ, உங்கள் அக்காவோ, உங்கள் பெரியம்மாவோ, உங்கள் பாட்டியோ, உங்கள் சித்தியோ, உங்கள் அத்தையோ உங்களை கூர்ந்து கவனித்து உங்களுக்கான உணவை சமைப்பார்கள். ஆனால் மேனுஃபேக்சரிங்கில், கம்பெனியில், நிறுவனத்தில் அப்படி அல்ல. சரியா? ஒத்துக்கிறீங்களா? அதுதான் இது உள்ள வேறுபாட்டை. இதை தான் அரசியல் என்று சொல்லுகிறோம், உணவில் அரசியல் என்று சொல்லுகிறோம். நீங்கள் லேஸ் சாப்பிட்றீங்கல்ல, அந்த லேஸ் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த லேஸை உலகத்தில் இருப்பவன் எல்லோரும் சாப்பிடுகிறான் என்று என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த லேஸை கொண்டு வருவதற்கு அவன் கிட்டத்தட்ட 7 வருடம் திட்டமிட்டு இருக்கிறான். அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு கொக்கோ கோலாவை நீங்கள் குடிப்பதற்கு முன்பாக 8 வருடம் அவன் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களிடம் ஆய்வுகள் நடத்தி, அந்த ஆய்வுகளின் மூலமாக அவனுடைய ஆய்வகங்களில் அந்த கூறுகளை எல்லாம் சோதனை செய்து, எதை மக்கள் விரும்புகிறார்கள், எதை அந்த மூளை மீண்டும் 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 அவர்களுக்கு அதை உண்ண வேண்டும் என்று வலியுறுத்துகிறது என்பதை அவன் தீர்மானித்து அதற்கான கெமிக்கல் மூலக்கூறுகளை சேர்த்து தயாரித்த ப்ராடக்ட் தான் லேஸும் கொக்கோ கோலாவும். தெரியுமா உங்களுக்கு? இந்த நூல் சொல்லுது. வாசித்து பாருங்கள். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு காலகட்டத்தில் நீங்கள்லாம், இப்போ இருக்கிறவங்களையும் சொல்கிறேன், முன்னாடி இருந்தவங்களும் சரி, வீட்டில் அம்மா காய்கறி நறுக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் பூச்சி இருக்கும். இப்போ யாருன்னா பார்த்துருக்க மாட்டீங்க, அப்போ யாருன்னா பார்த்துருப்பீங்க. இப்பயும் பார்க்குறீங்களா? யாருன்னா பூச்சி உள்ள கத்திரிக்காவை எத்தனை பேர் வீட்டில் அறிஞ்சிருக்கீங்க கடந்த ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில்? பாருங்கள், 2 பேர் 3 பேர் தான் கை தூக்குறாங்க, பார்த்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதில் என்ன அர்த்தம்னா, அந்த பூச்சி உள்ள கத்திரிக்காய் இன்றைக்கி வர்றதே இல்லை மார்க்கெட்டுக்கு. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு அப்புறம் வரேன். இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போது ஒரு மாம்பழம் வாங்குறீங்க, மாம்பழத்தில் வண்டு இருக்குது, இன்னொரு மாம்பழம் பலன்னு நல்லா இருக்குது. நீங்கள் எந்த மாம்பழத்தை சூஸ் பண்ணுவீங்க? எந்த மாம்பழத்தை சூஸ் பண்ணி? இது ஒரே இடவே வச்சுக்கலாம், சொல்லலாம், நீங்கள் பதில் சொல்லலாம். கொஞ்சம் சவுண்டாக சொன்னீங்கன்னா நான் எதனா பரிசு தருவேன். நீங்கள் சாக்லேட் எடுத்து வரல, சொல்லுங்க. சரி, பதில் இல்லை, நானே சொல்கிறேன். வண்டு உள்ள மாம்பழத்தை நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க, பலன்னு இருக்க மாம்பழத்தை சூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஏன்? அது நல்லா இருக்குன்றத நம்மளோட பொது புத்தியில் எவனோ ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் மற்றது மூலியமாகவும் அதாவது இப்போ நம்மளுடைய தினசரி நாளிதழ் மூலமாகவும், தொலைக்காட்சி மூலியமாகவும், செல்ஃபோன் மூலியமாகவும் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால் ஒரு காலகட்டத்தில் இந்த கலாச்சாரமானம் என்பது அழகாக இருப்பது, பலன் இருப்பது, எதெல்லாம் பிராண்டட் போட்டு அதுக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கோ அதுதான் சிறப்பான உணவு என்பதை நாம் தீர்மானிக்க வைத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் பார்த்தா நீங்கள் அந்த பலன் இருக்குதுல்ல, அதுதான் உங்களுடைய விஷம். அந்த பூச்சி இருக்குதுல்ல, அது ஏன் பூச்சிக்குள்ளே அது போதும் அப்படின்னா, அந்த பூச்சி இருக்கிற பழத்துக்குள்ள எந்த கெமிக்கலும் இல்லை.
அதுக்கு ஏன் காரணன்றதையும் சொல்கிறேன். இப்போது வீட்டில் பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறீங்கல்ல, ஒரு கரப்பாம்பூச்சி வருதுன்னா ஒரு பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறீங்க, ஒரு அந்த ஏதோ கன்று வச்சுருப்பான்ல, ஹிட்டை ஏதோ ஒன்று அடிக்கிறீங்கல்ல, அது நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல, ஆனால் பூச்சிகளை சாகடிச்சிடுதா? அப்போது அதில் இருக்கிற இன்டென்சிட்டி ஆஃப் த அந்த கெமிக்கலுடைய அதோட வீரியத்தன்மை சிறு உயிர்களை கொன்றுவிடும், பெரு உயிர்களை ஒன்றும் செய்யாது. சரியா? இப்போ இந்த இடத்துல வர நான் அந்த பெரும் உயிர்களை ஒன்றும் செய்யாத அந்த சிறு உயிர்களை கொன்று விடுகிற அந்த கெமிக்கலானது என்னன்னா அந்த மாம்பழத்தில் இல்லை. அந்த சிறு உயிர்களையே கொல்லக்கூடிய அளவிற்கு கூட அந்த கெமிக்கல் இல்லாத மாம்பழத்தில் தான் வண்டு பார்த்து பாதுகாப்பாக சாப்பிட்றதுக்கு உள்ளே போகும். அப்படி அந்த மாம்பழத்தை தேர்வு செய்கிற வண்டு அதில் இருக்கிறது என்றால் அந்த பழம் நல்ல பழம், அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமானா இல்லை. புரியுதுங்களா? இப்போது இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இதில் மாந்தோப்புக்கு போயிருக்கீங்க? மாந்தோப்புக்கு போகிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஏன்னா நம்ம கையில் செல்ஃபோன் வந்துடுச்சு. காலைல எழுந்து பல்ல தொலைக்கிறோமோ இல்லையோ செல்லை தொலைக்கிட்டு இருப்போம், நம்ம வச்சு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருப்போம். அது ஓகே. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள்லாம் மாந்தோப்புக்கு போகும்போது நானும் என் மாமா பசங்களும் மாந்தோப்புக்கு போவோம். மாந்தோப்புக்கு போனோம்னா நான் என்ன பண்ணுவேன், மேலே அப்படியே பார்த்துட்டு போவேன். எதிராக செவப்பாக செவச்சவன்னு இருக்குது, சூப்பராக இருக்கும்னு. என் மாமா பையன் என்ன பண்ணுவான்னா கீழே பார்த்துட்டே வருவான். எனக்கு அது முதல்ல புரியவே இல்லைங்க. என்னன்னா மாங்காய் மேலே இருக்குது, நீ ஏன்டா கீழே பார்த்துட்டு வர அப்படின்னு கேட்பேன். அவன் சொல்லுவான், இங்கே பாரு, உனக்கு நல்ல மாம்பழம் சாப்பிடணுமா, நான் பேசாமல் சொல்கிறத என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிடுவான்வான். நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவேன், என்ன தான் பண்ணுறான்னு. அவன் அப்படியே பார்த்துன்னு போடுவான். எதனா கொஞ்சம் நேற்று காற்றடிச்சுதுன்னு வச்சுங்களேன், கீழே கொஞ்சம் மாம்பழம் இருக்கும், அதை எடுத்து அவன் ஒரு துண்டு வச்சுருப்பான் தோலில், அப்படி தொடச்சிட்டு இதில் சாப்பிட்றான் அப்படின்வான். உண்மையிலுமே இனிப்பாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது போனால் இன்னும் கூர்மையாக பார்ப்பான். என்னன்னு பார்த்தா இந்த அவல் துருகல் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்கன்னா ஒரு இடத்துல துருகல் இருக்கும். அந்த துருகலை சுற்றி நிறைய எறும்பு மொச்சிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக அப்படி தலையை தூக்கி மேலே பார்ப்பான். பார்த்தா ஏதோ ஒரு மாங்காயை அந்த அணில் கட்சி போட்டிருக்கும். அது மேலே ஏறி அதை பறித்து கொடுப்பான். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த மாங்காய் என்ன ஆகும்னா அப்படியே கிள்ளி போட்ட மாதிரி இருக்கும். அதையும் பார்ப்பான். அங்கே போய் ஒரு மாங்காய் அதேமாதிரி கிள்ளி போட்டிருக்கும், அதை எடுத்து கொடுப்போம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மாங்காய் தோப்பில் இருக்கிற அந்த பழங்களை கிளிகள் உண்ட பழமும் இனிப்பாக இருக்கும், அணில் கடித்த பழமும் இனிப்பாக இருக்கும், தானாக கனிந்து காற்றில் விழுந்த பழமும் இனிப்பாக இருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால் அதெல்லாம் பாதுகாப்பானது. நம்மளுடைய உடம்பை விட சென்சிட்டிவானது அணிலுக்கும் கிளிக்கும். அது ஏற்றுக்கொள்கிறது. என் அன்பு தோழமைகளை, உணவு என்பது எப்படி வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் மாமிசங்களையும் வேட்டையாடி உண்டு கொண்டிருந்த மனிதன் எதை பார்த்து முதலில் இந்த வெஜிடேரியன் உணவை சாப்பிட ஆரம்பிச்சான் தெரியுங்களா? எங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் உணவு பாதுகாப்புக்கு சென்றிருந்த பொழுது, சேஃப்டியில் இருக்கும்போது, ஒரு திக்கு தெரியாத காட்டில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் உணவை நீங்கள் எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு உணவையோ ஒரு காயோ ஒரு பூவையோ ஒரு பழத்தையோ எடுத்து முதல்ல இந்த இடத்துல தேய்க்கணுங்க. தேய்ச்சிட்டு 15 நிமிஷம் விடணும். இந்த இடம் அரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த உதட்டில் தேய்க்கணுங்க. அந்த உதட்டில் உங்களுக்கு எந்த அரிப்பும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ரியாக்ஷனும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு முனையை மட்டும் கடித்து லைட்டாக சிப் பண்ணணுங்க. அது உங்களுக்கு எந்த ஒரு உபாதையும் ஏற்படுத்தவில்லை என்றால் ஒரு கடி கடித்து சாப்பிட வேண்டும். பிறகு அது ஏற்றுக்கொண்டப்பட்டால் அதை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இதுதான் உணவுடைய மரபு. இதை தான் ஆதி காலத்தில் நமது வெஜிடேரியன் உணவை நம்ம சாப்பிடும் பொழுது அப்படிதான் நம்ம விலங்குகளை பார்த்து, கிளி இதை சாப்பிடுகிறது, நம்ம சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, குரங்கு இதை சாப்பிடுது, இது சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சுயநலமான இந்த மனிதன் அதுகளை எல்லாம் அழித்து இன்று தனக்கு மட்டும் உணவு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடப்பட ஆரம்பித்தானோ அன்று அவன் வணிகமயமாக்கப்பட்டான். வணிகம் கார்ப்பரேட்டுகளிடம் சிக்கியதனால் இந்த புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. சரியா இல்லையா? அன்னைக்கு அந்த கிளி அடித்த மாங்காய், அணில் கடித்த மாங்காய் இன்றைக்கு நீங்கள் தோப்புகளில் சென்று பாருங்கள். சேலத்திலையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் படித்தவன் நான். மாங்காய் கொழிக்க அப்படியே மூட்டையாக எடுத்துன்னு வந்து கொற்ற இடத்துல புக்கை வச்சின்னு படித்து வளர்ந்தவன் நான். இன்று நான் அந்த தோப்புகளில் சென்று பார்க்கிறேன். அந்த தோப்புகளில் ஒரு அணில் இல்லை, ஒரு கிளி இல்லை, ஒரு எறும்பு கூட்டம் இல்லை. என் அன்பு தோழமைகள், இதற்கு காரணம் என்ன? கீழையும் சரி மேலேயும் சரி முழுக்க மருந்துங்க. முழுக்க மருந்து. நீங்கள் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவிலும் மருந்து இருக்கிறது.
அதை பாதுகாப்பாக உண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை இந்த நூல் சொல்லுகிறது. அதற்காகத்தான் இந்த நூலை நீங்கள் சாப்பிடுபவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். சாப்பிடுங்கள். எதை சாப்பிட வேண்டும் என்கின்ற புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இவங்க என்னமா எழுதியிருக்காங்க? பாரம்பரிய உணவு வகைகளை குறித்து எத்தனை விதமான நெல் வகைகள் இருந்திருக்கின்றன. இந்த தமிழன் எத்தனை விதமான நெல்லை வச்சிருக்கான். நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு மாயை. பாபு ஏதோ சும்மா கதை கட்டிகிட்டு இருக்கான், லீலா ஏதோ அவங்க தெரிஞ்சு ஏதோ எங்கே தானே இதெல்லாம் தான் எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க. தரவை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நெல் வகைகள் எல்லாம் அழிந்து விட்டன. ஒரே ஒரு பெண் தோழமை, ஒரிசாவில் இருக்கின்ற பெண் தோழமை 2000க்கும் மேலான இந்திய நெல் வகைகளை, பாரம்பரிய நெல் விதைகளை, வீரிய விதைகளை பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கிறார்கள். 2000 விதைகள் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இதை நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருந்ததுன்ட்டு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? நம்ம ஊர் இருக்குல்ல, தமிழ்நாடு தான் உலகத்திலே மிக சிறப்பான ஒரு ஊர் வாழைக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வாழை இருக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாழை 24 நேரமும் 365 நாளும் கிடைக்கின்ற ஒரே மாநிலம் தமிழகம் மட்டும்தான், தமிழ்நாடு மட்டும்தான். நீங்கள் நான் கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு பயணம் பண்ணி இருக்கிறேன். இந்த இந்தியாவில் காஷ்மீர் தவிர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் பயணித்திருக்கிறேன். அந்த இடத்தில் வேலை செய்திருக்கிறேன். கடந்த வாரம் கூட டெல்லியிலிருந்து வந்தேன். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் போன பிறகு 2 மாதம் போய் நான் உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் பீகார்லேயும் தங்குவேன். அங்கே இருக்கிற உணவு கலாச்சாரத்தையும் அங்கே இருக்கிற மக்களோடு பழகுவேன், அங்கே இருக்கிற உணவுகளை சாப்பிடுவேன். ஆனால் இங்கு கிடைப்பது போன்ற உணவு வேறு எந்த நாட்டிலையும் வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காதுங்க. அங்கே என்ன 3 தான் கிடைக்கும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், கோதுமை, இந்த 4ஐயும் வச்சுக்கிட்டு அந்த மாடை வளர்க்குறதுக்கு பாலை வச்சுக்கிட்டு அவன் செய்கிறது பார்த்திங்கன்னா அதிலே தான் சுற்றி செய்வான். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. எத்தனை விதமான காய்கறிகள் 365 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட 365 நாளும் செய்கிறதுக்கான காய்கறிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. மறுபடியும் அந்த வாழைக்கு வரேன். சென்னையில் மட்டும் 365 நாளும் கிடைக்கிற வாழைகள் எத்தனை தெரியுமா? 15க்கும் மேற்பட்ட வாழைகள் சென்னையில் 365 நாட்களும் கிடைக்கும். என்னென்ன வாழைன்னு சொல்கிறேன் கேளுங்க. பூவன் கிடைக்கும், ரஸ்தாலி கிடைக்கும், கற்பூர வாழை இல்லை தேன் வாழைன்னு சொல்கிறீங்களா அது கிடைக்கும், ஏலக்கி கிடைக்கும், பச்சை வாழை கிடைக்கும், மொந்த வாழை கிடைக்கும், மலை வாழை கிடைக்கும், அதுக்கப்புறம் செவ்வாழை கிடைக்கும், நேந்திர வாழை கிடைக்கும். இதுவே 19 ஆச்சா? கிட்டத்தட்ட 9 ஆச்சா? இன்னும் நான் என் நினைவில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். பேயன் கிடைக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இலை, அது அந்த ஒரு வாழை இருக்குது, இவ்வளோண்டு தான் இருக்கும். அந்த மலை வாழை தான், அது சிறுமலை வாழைன்னு வாங்க. திண்டுக்கல் பக்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது உலகத்தில். அதை எப்படி சாப்பிட்ணுன்றதை ஒரு பெரியவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. திண்டுக்கல்லில் போய் அதை நான் வாங்கும் பொழுது, தம்பி இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, இது அப்படியும் மருத்துவம்பா, இது அப்படியும் மருந்து. நீ என்ன பண்ணணும், அந்த முனையில் இருக்க அந்த காம்பை அப்படி கிள்ளி போட்டுட்டு, முனையில் இருக்கிற காம்பையும் கிள்ளி போட்டுட்டு தோலோடு சாப்பிடுனார். தோலோடு சாப்பிடு, அவ்வளோ நல்லது உடம்புக்குனார். அதை கட்டி கொடுக்கும் போதே ஓலைப்பாயில் கட்டி கொடுப்பாங்க. நாம் எத்தனை பேர் இந்த உணவுகளை நாம் உணர்ந்திருக்கிறோம்? நாம் ஒரு பொக்கிஷ பூமியில் இருக்கிறோம் என்பதையே நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே. பிறகு எப்படி நீங்கள் இந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும், எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள்? நீங்கள் ஒரு சொர்க்க பூமியில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து தமிழ்நாட்டை விட்டு ஒரு 6 மாதத்திற்கு வெளியே சென்று வாருங்கள், அங்கே தங்கி பாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இருக்கின்ற பூமி சொர்க்கம் என்பதை உணர்வீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கின்ற உணவு சொர்க்கம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு காலத்தில் சோறு என்பது மறுக்கப்பட்ட ஒரு இனமாக தமிழ் இனம் இருந்திருக்கிறது. மறந்துவிடக்கூடாது என் அன்பு தோழமைகளே. சோறு எப்போ கிடைக்கும்? பொங்கல் சோறு எப்போ கிடைக்கும்? தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேற எப்பயுமே கிடைக்காது. அதுக்கு முன்னாடிலாம் கேப்பக்கூழ், கேப்பக்களி, இல்லைன்னா கம்பில் கிடைக்கிற அந்த கூழ் களி தான். அதெல்லாம் தாண்டி இன்று நமக்கு எல்லோருக்கும் சோறு கிடைக்கிறது. சோறில் பலவிதமானவற்றை நாம் செய்து நாம் சாப்பிடுகிறோம் என்றால் இந்த இடத்தில் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டங்களும் அதற்கான முன்னேற்றங்களும் நடந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம் உடைய உணவு
கலாச்சாரத்தை பெருவிதமாக இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாதித்திருக்கின்றன என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும். அதை குறித்து தான் இந்த நூல் விரிவாக பேசுகிறது. ஒரு கட்டுரையில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக 3 பேர் உரையாடுவாங்க. ரொம்ப அழகான அது உரையாடல். அது யார் யாருன்னா பார்த்தீங்கன்னா, அனிதா, செல்வா, பரிமளம்ட்டு 3 பேர் உரையாடுவாங்க. இப்போது நம்ம மாங்காவில் ஒட்டுன்னு ஒரு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? யாருக்குன்னா தெரியும் உங்களுக்கு? ஒட்டுன்னே இப்போ கிளிமூக்கு மாதிரி இருக்கும், ஒட்டுன்னு. அது ஏன் ஒட்டுன்னு பேர் வந்தது தெரியுமா? ஏன்னா நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 20 நிமிஷம் ஆயிருக்கும், இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன், சரிங்களா? ஏன்னா எனக்கு கொடுத்த நேரத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். 30 நிமிடம்னா 30 நிமிடம் தான். இப்போது அந்த ஒட்டு மாம்பழத்தில் ஏன் ஒட்டுன்னு பேர் வந்ததுன்னா, அதற்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே போகிறேன். என்னென்னா, கலப்பினம் என்பது வேறு, மரபியல் மாற்றம் என்பது வேறு. இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா அன்பு தோழமைகள் எல்லோரும் படித்தவர்கள். இப்பொழுது உங்கள் கையில் கைபேசி இருப்பதனால் கூடுதல் அறிவோடு நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் நான் சொல்லுவது எல்லாமே உங்களுக்கு விளங்கும். கலப்பினம் செய்தது என்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிருஷ்ணகிரியில் இருக்கும்பொழுது நான் அந்த படிக்கிற இடத்துலே பார்ப்பேன். அங்கே உருவாகிற மரக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் பரவுது. அது என்ன காரணம்னா, அதெல்லாம் ஆர்கானிக் கன்று, மரபணு மாற்றம் செய்யப்படாத கன்று. அதான் ரொம்ப முக்கியம். மாங்காவை ஏற்றுமதி பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம், நாவல் பழத்தை ஏற்றுமதி செய்து தான் நம்ம பார்த்துருக்கோம், சப்போட்டா பழத்தை ஏற்றுமதி செஞ்சு பார்த்துருக்கோம், சீத்தா பழம் அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகுது. அந்த பழத்துக்கு உலகம் முழுவதும் டிமாண்ட் இருக்குது. எங்கே விளையிறது? கிருஷ்ணகிரியில் விளையிறதுக்கு. அதை தாண்டி அவர்கள் இதோட செடிகளை ஏற்றுமதி செய்கிறார்கள். காரணம், அவையெல்லாம் நாட்டு செடிகள். என்ன பண்ணுறான், ஒரு செடி இருக்கும், அதில் இன்னொரு கலப்பினத்திற்கு என்ன பண்ணுவோன்னா, இன்னொரு செடி, இப்போ ஒட்டு மாங்காய் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து நாங்கள் அங்கே சொல்லுவோம் சக்கரை கட்டின்னு ஒரு மாம்பழம் இருக்கும். அது கிருஷ்ணகிரி தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. வேறு எங்கன்னா கிடைச்சா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பெங்களூரில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, சென்னையில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது சக்கரை குட்டின்னு பேர் அதுக்கு. அந்த மாம்பழம் எவ்வளோ சைஸ் இருக்குன்னா, இவ்வளோண்டு தான் இருக்கும், இவ்வளோண்டு தான் இருக்கும் மாம்பழம், சரிங்களா? அந்த மாம்பழத்தை எப்படி சாப்பிட்ணும் அதை என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான். அது என்ன பண்ணோம், அந்த காம்பை கிள்ளிடணும், அந்த முனையை காம்பை கிள்ளிட்டு லைட்டாக தொடச்சிட்டு இல்லை கழுவிட்டு அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்ணும். கடித்து அறுத்து சாப்பிட்றது கிடையாது, இவ்வளோண்டு தான் இருக்கும், நாகல் பழம் மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஒட்டு மாம்பழத்தை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்து நாக்கில் போட்டால் உங்களுக்கு எந்த இனிப்பு வருமோ அந்த இனிப்பு அது வரும். நான் வந்து உண்மையிலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் நான் கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்தோடு பயணித்து கொண்டு இருக்கிறேன். இதோ அருகில் உள்ள மாவட்டம்தான். நான் எத்தனை வகையான மாம்பழங்களை தின்றிருக்கிறேன், சுவைத்திருக்கிறேன் என்பது எனக்கே தெரியாது. வருஷம் மாம்பழ கண்காட்சி நடக்கும் கிருஷ்ணகிரியில். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் எங்கெங்கேயோ கொடுத்து 250 ரூபா இல்லை 1000 ரூபா படம் கொடுத்து விஜய் படம், அஜித் படம்லாம் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் வேணாம். ஒரு முறை மாம்பழ கண்காட்சிக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு உணவு பற்றின புரிதல் நிறைய வரும். எத்தனை மாம்பழ வகைகளை இந்த தமிழன், இந்த தமிழ்நாடு உள்ளடக்கி இருக்கிறது என்கின்ற புரிதல் அங்கே ஏற்படும். அது ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, இதை பேச வச்சது இந்த நூல், சரிங்களா? இப்போது அந்த மாம்பழம் இருக்குல்ல, அந்த கலப்பினத்துக்கும் மரபியல் மாற்றத்திற்கும் வரேன். அவன் அதை சீவிட்டு அந்த சக்கரை குட்டியை எடுத்துன்னு வந்து ஒட்டோட என்ன பண்ணுவான், அப்படி சீவிட்டு உள்ளே வச்சு கட்டிடுவான். அதிலேருந்து ஒரு செடி வரும். அந்த செடியோட கலையை ஒடிச்சு எடுத்து என்ன பண்ணுவான், அப்படி வளைச்சி ஒரு மண்ணில் புதைச்சி விட்டுருவான். இப்போ என்ன ஆகுனா, அந்த மண்ணில் போச்சு இல்லையா, அது அப்படியே அது வந்து வேர் விட ஆரம்பிக்கும். வேர் வந்த பிறகு இதை கட் பண்ணிவிடுவான். இந்த இது வந்து பேஸ் இது இருக்குல்ல, கலப்பினம் பண்ணான், அது ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டானா இதுலேருந்து வரும். இதை வேரோடு எடுத்து அப்படியே எங்கன்னா பேக் பண்ணி அமுச்சிடுவான், இல்லை அவனே வர ஆரம்பிச்சிடுவான். இப்போ அதில் வளர்கிற மாங்காய் வகை எப்படி இருக்கும்னா, சக்கரை கட்டியும் சேர்ந்து ஒட்டும் சேர்ந்து அதே சுவையோட, ஆனால் சைஸ் பெருசாக வரும். இது கலப்பினம். நம்மால் மரபணு பண்ணுறான்ல இன்னைக்கு, அந்த மரபணு என்ன பண்ணுன்னா, வாழைப்பழம் நீங்கள் விளைவிக்கலாம். யாருக்கிட்ட அந்த விதை வாங்கணும், அவங்ககிட்டருந்து வாங்கணும். விதை அரசியல் இதில் இருக்குது, இந்த புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் வாழைப்பழத்தை வாங்கி வாழைக்கண்ணை வச்சு ஒரு முறை அதில் வாழை கொலை தள்ளிடுச்சுன்னா, வாழையோட பண்பு நாங்கள் வாழையடி வாழை என்ன அதற்கு அர்த்தம், துணைக்கண்கள் வரும். இது முடிஞ்ச பிறகு அதை அடுத்து அது வந்து கொலை தள்ள ஆரம்பிச்சிடும். அப்படியே அது போயிட்டே இருக்கும். அதானே அந்த செயினை பிரேக் பண்ணுறான் இவன். அதனால் இவன் வணிகமயமாக்குகிறான், அதனால் இவன் லாபம் ஈட்டுகிறான், அதனால் அவனுடைய பொருளை அவன் ஈட்டிக்கொள்கிறான். அதற்கான பொருளை, அதற்கான பணத்தை, அதற்கான வணிக வர்த்தகத்தை இவன் தீர்மானிக்கிறான்.
அப்போது ஒரு முறை கொலை தெளிச்சுனா அந்த வாழையை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணவே முடியாது. அதுதான் பிரச்சனை ஆடானா, அது இல்லை பிரச்சனை, அதை பயிரிட்ட மண்ணுக்கு மலடி ஆகிடும். யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடிலாம் தூண்டில் போட்டவங்களை பார்க்கலாம், இன்றைக்கி எத்தனை பேர் இந்த குளத்தில் போய் தூண்டில் போடுறாங்க. அப்படியே தூண்டில் போட்டவங்களை போய் பாருங்கள், எத்தனை பேர் புழு வச்சு தூண்டில் போடுறான். எந்த மண்ணை இங்கு தோண்டினாலும் இந்த தமிழ்நாட்டில் என் அன்பு தோழமைகளே, எங்கு தோண்டினாலும் மண்புழு கிடைப்பதில்லை. காரணம், நீங்கள் எல்லாம் மண்ணில் முழுவதுமாக மருந்தை கொட்டி 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 மண்ணில் இருந்த நுண்ணுயிர்களை அனைத்தையும் அழித்து விட்டீர்கள். அது மட்டுமா, அந்த புழுவை எடுக்க வர குருவியிலும் காலி பண்ணிட்டீங்க, பறவையினமும் அழிந்து போய்விட்டது. சர்வே சொல்லுது, இவங்க சொல்கிறாங்க, இவங்க இன்னொரு புத்தகத்தில் கூட எழுதியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் அழிந்து கொண்டிருக்கும் பட்டியலில் நமது தேசிய பறவை கூட இருக்கிறது. எத்தனையோ விலங்குகள் இருக்கின்றன, வராடு அந்த பட்டியலில் இருக்குது. பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இது கலப்பினம் இல்லையா? இந்த மரபினம் என்றதை இவன் என்ன பண்ணுறான்னா, மரபை டிஎன்ஏ இருக்குல்ல, மூலக்கூறு இருக்குல்ல, அந்த மூலக்கூறுவை இவனுக்கு ஏற்றாற்போல் மாற்றுகிறான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போங்க, அங்கே வாழைப்பழம் வச்சுருப்பான், நல்லா பெருசாக இருக்கும், மஞ்சள் கலரில், பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்ற ஆவலை தோணும். ஆனால் தயவு செய்து சாப்பிடாதீங்க. அந்த மாம்பழம், அந்த வாழைப்பழம் எப்படிப்பட்டதுன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் மற்ற வாழைப்பழங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அடி வாங்கினா மாதிரியும், ஒரு மாதிரி கருப்பாகவும், ஒரு சைடில் ஒரு ஓரத்தில் கருப்பாகவும் சொட்டையாகவும் கொட்டையாகவும் இருக்குதுல்ல, இது மட்டும் எப்படா பல பலன்னு இருக்குது? அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த வாழைப்பழத்துடைய மரபணுவை அவன் மாற்றம் செய்திருக்கிறான். எப்படி மாற்றம் செய்திருக்கிறான்? ஒரு வாழை குலை தள்ளுவதற்கு முன்பாக அதில் இயற்கையாக அந்த பூவிலோ அல்ல அது இலையிலோ அந்த செடியிலோ பூச்சி அடிக்கும். அது அடித்தாதான் அதோட இயல்பு. அந்த பூச்சி அடிக்கிறத இவன் என்ன பண்ணுறான், அந்த அடிக்கிற பூச்சி இருக்குல்ல, அதில் போய் உட்காந்து அதை காலி பண்ணுதில்ல அந்த பூச்சி, அந்த பூச்சியுடைய மரபணுவை எடுத்துகிட்டு வந்து வாழைப்பழத்துடைய மரபணுவில் செலுத்துகிறான். அப்படி வாழைப்பழத்தினுடைய மரபணுவில் அந்த பூச்சியினுடைய மரபணுவை செலுத்தும் பொழுது அந்த பூச்சிக்கு அது விளையும் பொழுது அந்த பூச்சிக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பூச்சி போய் அதை கடிக்கலான்னு போகும்போது அது என்ன நினைக்குதுன்னா, அது நம்மளை மாதிரி ஒரு பூச்சி, அதை கடிக்க முடியாதுன்னு நினைக்குது. இப்போ அதில் அவனுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைட்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம சாப்பிட்றது வாழைப்பழமாக பூச்சியான்றதை நீங்களே தீர்மானம் வச்சுக்கொள்ளுங்க. மரபணு மாற்றம் செய்யப்பட்டது, சரியா? அப்போது அந்த பூச்சி அடிக்காத வாழைப்பழம், எதுவுமே தொடர்றதுக்கே லாய்கில்லாத வாழைப்பழம் பல பல்லு தானே வரும். யாருடைய கைப்படாமலும் எந்த பூச்சியும் தீண்டாத, எந்த குருவியும் காகவும் எதுவுமே கடிக்காத ஒரு வாழைப்பழம் எப்படி வரும்? மிக சிறப்பாக பல பலன் தானே வரும். என்னைக்கு பல பலவாக இருக்குதோ அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. மின்னு வருதெல்லாம் பொண்ணு இல்லைன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி தான். தயவுசெய்து நம்பாதீங்க. ஒரு மனிதன் என்றால் கோபம் இருக்க வேண்டும், அழுகை வர வேண்டும், கண்ணீர் வர வேண்டும், எல்லாம் உணர்வு இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் தான் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதே மாதிரி தான் ஒரு இயற்கையாக ஒரு விவசாயம் செய்யப்படுகிறது. அதிலிருந்து விளைகின்ற விளைபொருள்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற, இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. நாம் எப்படி உட்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோமோ, நமக்கு எப்படி தேவைப்படுகிறதோ அதே போன்று அதுகளுக்கும் உணவு தேவைப்படுகிறது. அது சாப்பிட்டது போக தாங்க நம்ம சாப்பிட்றது. ஆனால் அந்த சங்கிலியை கட் பண்ணுறான். அந்த உணவு சங்கிலி என்பது இதில் வருகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த வாழைப்பழம் தான் மோரிஸ் வாழைப்பழம். தக்காளி இருக்குதுல்ல, தக்காளி 10 அடியிலேருந்து கீழே போட்டால் இன்றைக்கி உடையிறது கிடையாது. காரணம், அதனுடைய மூலக்கூறில் எதிராக மாற்றியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வந்தால் ஒன்றுமே ஆகாமல் ஓடும். அது என்ன இதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஒன்று பல்லி, ரெண்டாவது தவளை இல்லை தேரை. தவளை கூட கீழே வந்தால் செத்து போயிடும். தேரைன்னு உங்களுக்கு தெரியும். தேரை எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. தவளை வேறு, தேரை வேறு. தேரை பார்த்திங்கன்னா அதிலே நிறைய ரகம் இருக்குது. விஷ தேரைகள் இருக்குது. அது மேலே உட்காந்தாலுமே, அதாவது அமேசானில் இருக்க தேரைகள் அது மேலே உட்கார்ந்தா போதும் இறந்து போயிடுவாங்களாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தேரையிலிருந்தும் தவளையிலிருந்தும் பல்லியிலிருந்தும் அதனுடைய மூலக்கூறுகளை எடுத்து அந்த தக்காளியினுடைய புறத்தோற்றத்தில் அதை மாறுபாடு செய்து, அது வதக்கினா கூட வதங்காதுங்க, பல மணி நேரம் வேக வைக்கணும். இதேமாரி ஸ்ட்ராபெரியில் மீனை பற்றி, மீனுடைய மூலக்கூறு, இப்படி ஒவ்வொரு பொருள்களிலும் அதை வணிக ரீதியாக மாற்றுவதற்கு, ஏற்றுமதி செய்வதற்காக அவன் செய்திருக்கின்ற இந்த மரபியல் மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுது உணரப்போகிறீர்கள்? அப்போது நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? அதுக்கு தீர்வு தராங்க அவங்க. வந்துட்டேன், இன்னும் 5 நிமிஷம் தான் முடிச்சிடறேன். நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்?
நம்ம கண் எதிர்க்க ஒரு ஆயா வந்து கொய்யாக்காய் விற்றுட்ருக்கோம், தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்து. தயவு செய்து அந்த ஆயா கிட்ட போய் பார்கெயின்லாம் பண்ணாமல், ஐயா நீ என்ன கொடுக்குற, சரிந்தா வச்சுக்கோன்னு ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு வரணும். புரியுதா? இவ்வளோ பெரிய கொய்யாக்காய் வச்சுருப்பான், கேட்டால் தாய்லாந்துலேருந்து வந்தது, அமெரிக்காவிலேருந்து வந்து, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தது, யூரோப்லேருந்து வந்து. தயவு செய்து வாங்காதீங்க. உங்கள் வயிறும் பானை மாதிரி இந்த பெருசாக ஆகிடும். நான் ஒன்றுமே சொல்ல முடியாது, சீரியஸாக சொல்கிறேன். புரியுதுங்களா? இதுதான். என்றைக்கு நீங்கள் அதை நிராகரிக்கிறீர்களோ அப்பொழுது விற்பவனுக்கு பயம் வரும். அந்த பயத்தை நீங்கள் என்று ஏற்படுத்த போகிறீர்கள். அதை உங்கள் வீட்டிலிருந்து தொடங்குங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் அதை பயிற்சி எடுப்பதற்கு தயாராகுங்கள். எங்கள் வீட்டிலும் வைத்திருக்கிறோம். உனக்கு டேஸ்ட் வேணுமா, 3 மாதத்துக்கு ஒரு முறை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை நீ வந்து பீஸா இல்லை KFC எதனா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கேலண்டரில் இன்ட்டு மார்க் போடு எந்த டேட்லன்னு. அடுத்தது புக்கிங் பண்ணோன்னா அந்த டேட்டை போய் பார்த்துட்டு வந்து தான் புக் பண்ணுவேன். சரி, ஒரு முறை ஒழிஞ்சு போதுன்னு விட்டுருவேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இன்றும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பெப்சி, கோக்கு, ஃபேண்டா, மாசா எதுக்குமே அலௌடு கிடையாது எங்கள் வீட்டில். நோ. சாப்பிட்றது இருந்தால் சோடா, அப்படி இல்லைன்னா கார்பாலிக் வாட்டர், அது சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையா லைம் வாட்டர், அவ்வளோதான். இதை நீங்கள் நம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கின்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை நீங்கள் துடைத்து தூர எறிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு எதிராக உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் எதை வாங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். ப்ராடக்ட் வருதுங்க, அந்த ப்ராடக்டாக வாங்கி சாப்பிடாதீங்க. அதுதான் என்னுடைய கருத்து. இந்த நூலுடைய கருத்தும் அதுதான். ப்ராடக்டாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் ப்ராடக்டாக மாறிடுவீங்க. இன்றைக்கு நிறைய பேர் ப்ராடக்டாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஐடி நிறுவனங்களில் பயிற்றுவிக்கப்படுகின்ற மாணவ மாணவிகள் எல்லாம் பிள்ளைகளாக இல்லாமல் ப்ராடக்டாக இருக்கிறார்கள். தன்னுடைய கணவன் மனைவிகளுக்குள்ளே 2 பேரும் 2 ப்ராடக்டாக இருப்பான். ஏய், நான் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், நீ 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன். There are products, 2 products are inside the home. There is no humanity. இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தான் பெற்றோர்களை பெற்றோராக பார்க்காமல் அவர்கள் ஒரு வீட்டினுடைய சுமையாக பார்த்து அவர்களை புறம் தள்ளுவதும் ஏதாவது விடுதிகளில் கொண்டு சேர்ப்பதும் யார் செய்கிறார்கள் என்றால் ப்ராடக்ட் என்ற மனநிலையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அந்த ப்ராடக்ட் என்ற மனநிலையை தன்னுள் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படையாக அந்த மூலக்கூறுகள் எங்கிருந்து வருகின்றன? அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களிலிருந்து வருகின்றன. அந்த உணவிலிருந்து அரசியல் வருகிறது. அந்த அரசியல்தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நூலில் இருந்து ஒரு பிடியை அள்ளி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு குவளையை மொண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் குடிப்பதற்காக. ஆனால் இந்த நூலில் இருப்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரத்தை உள்ளடக்கி இருக்கிறது. என் அன்பு தோழமை லீலாவதியை நான் இங்கே பாராட்டுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இவர் ஒரு கட்டுரையாளர் என்பதற்காக அல்ல, ஒரு கவிஞர் என்பதற்காக அல்ல, ஒரு பேச்சாளர் என்பதற்காக அல்ல, ஒரு எழுத்தாளர் என்பதற்காக அல்ல, ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு பெண்மணி என்பதற்காக பாராட்டுகிறார். எத்தனையோ பேர் நூல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த நூலினுடைய உட்கருத்துக்கள் எல்லாம் எப்பொழுது மனித இனத்திற்கு பயன்படுகிறதோ. பூபாலன் ஒரு கவிதை எழுதியிருப்பார், இன்றும் என்னால் மறக்க முடியாத கவிதை. இதோ வருகின்ற 29ஆம் தேதி நான் நவீன கவிதைகள் குறித்து DG வைஷ்ணவ காலேஜ் சென்னையில் வகுப்பெடுக்கும் பொழுது கூட ஹம்சப்பிரியா கவிதையும் பூபாலன் கவிதைகளையும் சொல்லுவேன். அது என்ன கவிதை தெரியுமா? இன்றைக்கும் எனக்கு அப்படியே கண் அப்படியே கலங்கும், உடம்பு சிலிக்கும். அந்த கவிதையை நினச்சே பார்க்கவே முடியாதுங்க, அப்படியே உடம்பு நடுங்கும். ஒரு தந்தை விபத்துக்குள்ளாகி மார்ச்சோரியில் இருக்கிறான். அந்த மார்ச்சோரியில் உடல் கூறுக்காக ஒரு காக்கி யூனிஃபார்ம் அணிந்த ஒரு தோழமை உள்ளே தன்னுடைய அந்த சாராயத்தை கொஞ்சம் குடித்து விட்டு உள்ளே போகிறார். அவர் வேறு மாதிரி எழுதியிருப்பார், நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். போகிறார் உள்ள. அவருடைய அந்த காக்கி யூனிஃபார்மை ஒரு குழந்தை பிடித்து கொண்டு அவரிடம் சொல்லும். அதை சொல்லும் பொழுது எனக்கு நான் தழுதெடுக்கிறது, என் உள்ளம் குமுறுகிறது. யாரோ ஒருவன் தான், யாருக்கோ நடந்தது ஒன்றுதான். ஆனால் அந்த கவிதை என்னிடம் பேசும்பொழுது என்னை அறியாமல் என் கண்களில் தண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அவருக்கு தெரியாத நான் அதை வாசிக்கும் பொழுது எத்தனை முறை அழுதிருக்கிறேன் என்று. மாமா, எங்கள் அப்பாவை அறுக்கும் பொழுது வலிக்காமல் இருங்க, செத்து போயிட்டாங்க அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது. இந்த மனிதநேயம் இலக்கியத்தில் இருக்கும் வரை இலக்கியம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். லீலா போன்ற பொறுப்புள்ள தோழமைகள் எழுத்துக்களின் மூலம் இந்த சமுதாயத்தை சீர்தூக்கி
செழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்சப்பிரியா போன்றவர்கள் வாய்ப்பளித்து அடுத்த இலக்கிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சோலைமாயவன் போன்றவர்கள் இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.